அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 6:30 மணிக்கு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, 2024 வருடம் முடிய இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டும்தாங்க இருக்குது. 2025 வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பல எதிர்பார்ப்புகள் கனவுகளோடு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, செயற்கை, சேர்க்கை போன்ற விஷயங்களால், கிரக அமைப்புகளினுடைய காரணத்தால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக ராஜயோகம் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பருவநிலை காரணமாக அவ்வப்போது சின்ன உடல் உபாதைகள் வருமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் பலப்படும். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம், சண்டை சச்சரவு ஏற்படலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம், பேசிக்கொள்ளவும் வேண்டாம். அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும். பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றத எடுக்க முடியாது. ஓய்வு அப்படிங்கிறதே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பணியிடத்துலையும் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அலைச்சல் மிகுதியாக இருக்கும். பரபரப்பு, அலைச்சல் இது எல்லாத்தின் காரணமாக உங்களுக்கு சில விஷயங்களில் உடல் அசதி, உடல் சோர்வு இது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கள் பெறலாம். திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறலாம். அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது, சற்று குறைவாகவே இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான
வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க. வேறு அதாவது தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் சிறு கால தாமதம் ஆகும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மற்றொரு புறம் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலைச்சுமை கூடுதலாக இருக்கும். வேலையில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் வீண் விரயங்களை நீங்கள் குறைக்கிறதன் மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. உத்தியோகத்தில் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரகசியங்களையோ நீங்கள் சக பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். உங்களுடைய வேலை போவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகவும் அமைய பெறலாம். அதனால் சக பணியாளர்கள் மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் அனுமதிக்க விடாதீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தைய பற்றியும் மற்றவர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் சேரும். இதன் காரணமாக அதிக வேலை சுமை வருவதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்படலாம். கோபம் கூட ஒரு சில நேரத்தில் வெளிப்படலாம். அதனால் கொஞ்சம் கோபப்படுறதை தவிர்த்து கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் அதிகமாக இருக்குங்க. வேலைச்சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு, பணத்திண்டாட்டம், பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். தலைவலி, அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இதன் காரணமாக கோபம், டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம், சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும். இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அமைய பெறப்போகிறது. அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா
என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சற்று குறைவாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசணும், எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன் பணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க.